சப்தத்துடன் தோன்றுகிறது. அந்த பிசாசு வந்து நிற்கிறது. சாதாரணமாக சிறுவயதாக இருந்தால் எல்லோருமே அஞ்சி நடுங்கி அந்த இடத்தை விட்டு ஓடி இருப்பார்கள். ஆனால் எதற்கும் அஞ்சா நெஞ்சினரான நம்முடைய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய அந்த படிக்கற்களிலே அற்புதமாக ஒரு சிலுவையை வரைகிறார். அந்த சிலுவை இன்றும் கூட அப்படியே இருக்கிறது என்பதுதான் சிறப்பிலும் சிறப்பு என்று சொல்லலாம். இத்தகைய சிறப்புகள் எல்லாம் மிக்கவர்தான் நம்முடைய புனித அந்தோனியார். அந்த சிலுவை அடையாளத்தை அவர் அன்று வரைந்தார். இன்று வரை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னாலும் கூட அந்த சிலுவை அப்படியே இருக்கிறது என்பதுதான் இவர் பிறப்பிலேயே புனிதர் என்பதற்கு சான்றாக திகழ்கிறது. இனியவர்களே, அந்த அழகை அலறியடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடியது ஒரு சிலுவை வரைந்தது. அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட